இப்போ நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபேவரெட் அப்படின்ற ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஒரு பொண்ணு ஒருத்தி இருந்தாலாம். அவள் என்ன பண்ணாலாம், ரோட்டில் நடந்து வந்துகிட்டே இருந்தாலாம். நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது கீழே ஒரு கல் கண்டுட்டான். அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணலாம், அந்த கல்லை பொறுக்கி அப்படியே மறைச்சி வச்சுக்கிட்டாலாம். உடனே அங்கே ஆப்போசிட்டில் அவன் லவர் வந்தானா, என்னது இது ஒளிச்சு வச்சா அப்படின்னு சொன்னாலாம். இல்லை இது என்னென்னா ரிங்கு விழுந்துடுச்சு, அதுதான் எடுத்து வச்சேன் அப்படின்னும் எங்கே காட்டு அப்படின்னு சொன்னாலாம். காட்டுன்னு சொன்னானா அந்த பையன். உடனே இவன் வேற இப்படி கேட்குறானே அப்படி சொல்லிட்டு, டே அது கையில் மாட்டிக்கிட்டேன்டா, இங்கே பாரு இங்கே இருக்குது அப்படி சொன்னான். இல்லடி என்னமோ கீழேருந்து எடுத்த என்னது காட்டுடியும் அப்படி சொல்லி கையிலேருந்து பிடிங்கி பார்த்தானா கல் தானா. ஏன்டி இந்த குட்டியோண்டு கல் இப்படி எடுத்து வச்சுருக்கா அப்படி சொல்லி கேட்டாங்க. ஸோ அதுக்கு தான் அந்த பொண்ணு சொல்லலாம், பிடிச்சது அப்படின்றதுக்கு நம்ம ரீசனே சொல்ல முடியாது. இந்த கல் அழகாக இருக்குல்ல, ரொம்ப சூப்பராக குட்டியாக க்யூட்டாக ரொம்ப அழகாக வழவழப்பாக சூப்பராக இருக்குல்ல அப்படி சொல்லலாம். ஸோ அது மாதிரி அவளுக்கு நிறைய ரொம்ப பிடிக்குமா, கலெக்ஷனில் சேர்த்து வச்சுருந்தாலாம். ஸோ அது மாதிரி மனுஷங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்குமா. எதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்கிறோமோ, தேவையில்லாத பேப்பர்ஸ், அதுக்கப்புறம் பட்ஸு, யூஸ் பண்ணி தூக்கி போகிற பட்ஸு, ஸோ அது மாதிரி ஸ்லேட் பென்சில், அது மாதிரி எதுவுமே நம்ம டிசைட் பண்ணவே முடியாதான் அப்படி சொல்லி முடித்தாங்க ஃபேவரெட் இந்த ஸ்டோரி.